உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற குகேஷுக்கு 5 கோடி ரூபாயை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் தமிழக வீரர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். அவருக்கு தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்திருக்கிறார். முன்னாள் உலக செஸ் சாம்பியன்ஷிப் வீரரான சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி அவர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார் குகேஷ். 14 போட்டிகள் கொண்ட இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பல சுற்றுகள் அவருடன் மோத நேர்ந்தது. அதில் பல சுற்றுகள் டிராவில் முடிவடைந்தன. அடுத்தடுத்த சுற்றுகளில் குகேஷ் வெற்றி பெற்று உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார். அவருக்கு வாழ்த்து மழைகள் குவிந்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்திருக்கிறார். மாநிலங்களவையிலும் குகேஷுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குகேஷுக்கு 5 கோடி ரூபாயை பரிசு தொகையாக அறிவித்திருக்கிறார். மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பது இதுதான் இவர் முதல் முறை என்கிற சாதனையையும் குகேஷ் பெற்றிருக்கிறார். முன்னாள் சாம்பியனான சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி குகேஷ் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றிருக்கிறார். கடந்த நவம்பர் 25ஆம் தேதி முதல் இந்த போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்று வந்த நிலையில் முன்னாள் சாம்பியன் சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி தமிழக கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார். அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்திருக்கிறார். இந்த போட்டியில் வென்ற பிறகு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினையும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். இந்நிலையில் அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 கோடி ரூபாயை பரிசு தொகையாக அறிவித்துள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சந்தானம்? சிங்கப்பூர்ல நடைபெற்று முடிந்த செஸ் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் உலக சாம்பியனாக குகேஷ் வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறார். 1800களிலிருந்து இருந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் வரலாற்றுல இளம் வயதுல உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற வீரராக புதிய சாதனை படைத்து 18வது செஸ் உலக சாம்பியனாக அவர் உருவெடுத்திருக்கிறார். செஸ் உலகினுடைய மிகப்பெரிய ஜாம்பவன்களாக பார்க்கப்படக்கூடிய கேரி காஸ்பரோ, மேக்னஸ் கால்சன் உள்ளிட்டவர்கள் 22 வயதுல உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. அந்த 2 வீரர்களை செஸ் உலகினுடைய மிகப்பெரிய வீரர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதே போன்று விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோரும் 5 முறை உலக சாம்பியனாக பட்டம் வென்றிருக்கிறார். இவர்களை விட 18 வயதுல மிக இளம் வயதுல உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனையை குகேஷ் படைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில 2013ஆம் ஆண்டு விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில மேக்னஸ் கால்சனுக்கு எதிராக தோல்வி அடைந்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு இந்த உலக செஸ் சாம்பியன் தற்போது மீண்டும் உருவாகியிருக்கூடிய சூழலில் தற்போது அவருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தேர்வானதற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 75 லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தார். அதே போன்று இந்தியாவினுடைய நம்பர் 1 வீரராக தேர்வு செய்யப்பட்டதற்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருந்தது. கேண்டிடேட்ஸ் தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருந்தது என தொடர்ச்சியாக குகேஷ்க்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த ஒரு வருடத்துல மட்டுமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டிருந்தது. தற்போது உலக சாம்பியனாக உருவாகி இருக்கக்கூடிய குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.